20 குழந்தைகளுக்கு பால புரஸ்கார் விருது குடியரசுத் தலைவர் வழங்கினார். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 ஹானர்ஸ்ல வந்து கவர் ஆகும். ஸோ மகத்தான சாதனை புரிந்த 20 குழந்தைகளுக்கு பிரதமருடைய அந்த ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருது வந்து ஆண்டுதோறும் வழங்கப்படுகிறது. ஸோ யாருடைய நினைவாக பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிய மதத்தின் 10வது குரு கோவிந்த் சிங். இவருடைய 2 மகன்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாஹிப் ஜாதா ஜொராவர் சிங், அதே மாதிரி சாஹிப் ஜாதா ஃபதே சிங். ஸோ இவர்கள் 2 பேரும் சீக்கிய மதத்தை சேர்ந்தவர்கள். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா முகல் ரூல்ஸ் வந்து இருந்திருக்கும். ஸோ முகல்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த முகல் நவாப் வந்து இவர்களை வந்து சீக்கிய மதத்திலிருந்து அந்த முஸ்லீம் மதத்திற்கு மாறுவதற்கு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா கட்டாயப்படுத்தி இருப்பாரு. அந்த நேரம் இவங்க என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, சீக்கிய மதத்திலிருந்து அந்த முஸ்லீம் மதத்திற்கு மாறி இருக்க மாட்டாங்க. ஸோ இவங்களை வந்து உயிரோடையே அந்த என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கட்டிகள் வைத்து கட்டி அவங்கள வந்து கொலை வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர்களுடைய அந்த வீரத்தை பாராட்டி தான் இப்ப இருக்கக்கூடிய அந்த 20 குழந்தைகளுக்கு பிரதமரின் ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருது வந்து வழங்கப்படுகிறது. ஸோ என்னென்ன செயல்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது துணிச்சலான செயல்பாடு, சமூக சேவை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம், இதுல வந்து சிறப்பாக செயல்படக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு தான் இது வந்து இந்த விருதானது வழங்கப்படும். ஸோ தமிழகத்துல பாத்தீங்க அப்படின்னா கோவை மாவட்டத்தை சார்ந்த சரவணம்பட்டியை சார்ந்த வியோம பிரியா. ஸோ இந்த குழந்தை பார்த்தீங்க அப்படின்னா ஜியான்ஸ் ரெட்டி அந்த குழந்தை மின்சாரம் தாக்கி இறக்குற அந்த நிலைமையில இருக்கும்போது இந்த குழந்தை ஹெல்ப் பண்ணி அந்த குழந்தையுமே இறந்திருக்கும். ஸோ இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த வியோமா பிரியா அப்படின்ற குழந்தைக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி கமலேஷ் குமார் அப்படிங்கிற குழந்தைக்கும் வந்து தமிழகத்துல இந்த விருதானது வழங்கப்பட்டிருக்கு.